ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீபிரியா. நான் இப்போ எதை பற்றி பேசலான்னு நினைக்கிறேன்னா, ஜீ தமிழ் சரிகமப்பா என்னோட ஏ ரசிகைன்னு கூட சொல்லலாம். நான் சண்டே வந்துட்டு ஷோ போயிட்டுருந்துச்சு. டெடிகேஷன் ரவுண்டு. அதில் வந்துட்டு ஒரு 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 சின்ன பையன் வந்துட்டு அப்பாவையும் அந்த பையனையும் நிற்க வச்சு அர்ச்சனாக்கா வந்து ஒரு கேள்வி கேட்க சொல்லி ஒரு ஒரு 5 கொஷின்ஸ் எழுதி எடுத்துகிட்டு வந்திருப்பான். அதை வந்து அர்ச்சனாக்கா வந்து கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்பா கிட்ட வந்து கிஸ் வாங்கியிருக்கீங்களா, அதுக்கு சின்ன பையன் ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிறான். அவங்க அப்பா முன்னாடி எடுத்து வைக்காமல் நின்றுட்டு இருக்கிறாரு. செகண்ட் வந்துட்டு ஒரு தீபாவளிக்கு பட்டாசோ இல்லை ஒரு புது துணியோ அப்படி ஒரு 2வது கொஷின். அதுக்கும் அந்த பையன் முன்னாடி எடுத்துகிட்டு போகிறான். முன்னாடி ஒரு ஸ்டெப் முன்னாடி நிற்கிறான். அவங்க அப்பா அப்படியே அதே இடத்துல தான் நிற்கிறாரு. செகண்டு ஒரு நல்ல எஜுகேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா இன்னொன்று ஒரு முன்னாடி ஸ்டெப்பு இந்த பையன் நிற்கிறான். அவங்க அப்பா அங்கேயே தான் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட சாப்பாடு ஊட்டி வாங்கியிருக்கீங்களா, அப்பா வந்து உங்களுக்கு சாப்பாடு ஊட்டியிருக்காங்களான்னு சொல்லி இன்னொன்று ஒரு கொஷின்ஸ். அதுக்கும் அவங்க அந்த சின்ன பையன் முன்னாடி போய் நிற்கிறான். அவங்க அப்பா அதே இடத்துல தான் இருக்காங்க. அப்பாவும் அம்மாவோட கான்வர்சேஷன் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து பையனுக்கு கிடச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி 5வது கொஷின் இருந்துச்சு. அதுக்கும் அந்த சின்ன பையன் முன்னாடி வந்து நிற்கிறான். 5 கேள்விக்குமே ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் நிற்கிறான். அவங்க அப்பா அங்கே தான் நிற்கிறாங்க. அந்த கேள்விக்கு அவங்க அப்பா கிட்ட ஒரு பதிலே இல்லை. அப்படியே முழுங்குறாரு. கண்ணில் தண்ணி நிற்கிது, ஆனால் அழுவலை. கண்ணில் தண்ணி நிற்கிது. அப்புறம் அர்ச்சனாக்கா அதோட அர்த்தங்கள் அர்ச்சனாக்காவுக்கு புரிஞ்சு அர்ச்சனாக்கா வந்துட்டு ஒரு நான் இருக்கேன் அப்படிங்க கூட இல்லை, அந்த இடத்துல அவர் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்கிறத உணர்ந்து கை வச்சு இப்படி தடவிருப்பாங்க. எனக்கு அவ்வளோ டச்சிங்கான இது. இன்றைக்கி என்ன கிழமை ஆச்சு? புதன்கிழமை ஆச்சு. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேன். 8 மணிக்கிட்ட அந்த இது போயிட்டுருந்துச்சு ஷோ. ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை வரைக்கும் எனக்கு அந்த தாக்கம் இருக்குது. அந்த கொஷின் கேட்டு நான் அழுன்னு அழுகுறேன். எங்கள் அத்தை என்ன கேட்குறாங்க, ஏன் பிரியா இதுக்கெல்லாம் அழுகுற பிரியா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் அம்மாட்ட வந்துட்டு எங்கள் அத்தைகிட்ட என்ன சொன்னேன்னா, அந்த பையனுக்கு அந்த வயசில் அது ஒரு பெரிய மெச்சூர்டான கேள்வி அவன் கேட்குறாம்மா. ஆனால் நான் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய லாங் வீடியோ 2 போட்டிருந்தேன். எனக்கு யாருமே இல்லை, நான் பிறந்ததுலேருந்து எப்படி வளர்ந்தேன்ற ஒரு 2 லாங் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு என் கூட வளர்ந்தவங்க கேர்ள்ஸ் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. என்னை பழைய மெமரிக்கு கொண்டு போயிட்ட தேங்க்ஸ் சூப்பரு அப்படின்ட்டு. ஆனால் என் கூட எனக்கு இதை போடாத, இப்போ நீ ஸ்டேட்டஸில் நல்லா இருக்க, அதை இப்போ நீ அதை போடணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி 2-3 பேர் சொன்னதுக்கப்புறம் நான் டெலீட் பண்ணதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். என்ன பண்ணுறது, அவங்க எனக்கு நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க இல்லைன்னா இன்றைக்கி நான் இல்லை, அந்த 3 பேர் இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த வீடியோ நான் டெலீட் பண்ணணுன்ற கட்டாயத்தில் இருந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். ஆனால் நான் போட்டதை என்னை உத்வேகம் படுத்தின எல்லாருக்குமே தெரியும் அந்த வீடியோ அவங்களுக்குலாம் எவ்வளோ மெமரபிளாக இருந்திருக்கோம் அப்படிங்கிறது. அதுக்கும் இதுக்கும் என்ன அந்த வீடியோவுக்கும் இந்த சரிகமப்பாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, ஏன்னா எங்களோட லைஃப்பில் வந்துட்டு எங்களுக்குள்ள யாருமே இல்லாமல் நாங்கள் இது வரைக்கும் குழந்தையிலேருந்து நாங்கள் அம்மா அப்பாவே பார்த்து வளர்ந்தது கிடையாது. நெக்ஸ்ட்டு இன்னொன்று, நாங்களாம் முத்தம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்டது கிடையாது அந்த வயசில். அதுக்கப்புறம் புது துணி அப்படிங்கிறதுக்குலாம் இவளுக்கு இந்த புது துணி தான் அப்படின்லாம் கிடையாது. எங்கள் ஹாஸ்டலில் வந்துட்டு ஒரு பல்கான ஒரு ஸ்பான்சர்ஷிப் வந்துட்டு ஒரு பல்க்கு ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு வந்து போட்டு போயிடுவாங்க. அவங்கவுங்களுக்கு தேவையான சைஸை நாங்கள் எடுத்து அது கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க, நாங்கள் போட்டுப்போம், அவ்வளோதான். பட் தீபாவளி மட்டும் நாங்கள் அழகாக பெருசாக செலிப்ரேட் பண்ணி கொண்டாடுவோம். காலையில் நைட்டு வரைக்கும் முடிச்சேன்னு எங்களுக்கு பிடிச்ச சினிமா போட்டு விடுவாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம், அவ்வளோதான். அப்புறம் மெஹந்தி போடுவோம். அந்த நைட்டு ஃபுல்லாக மூவி பார்த்துட்டு மெஹந்தி போட்டுப்போம். எல்லாமே பண்ணி புது ட்ரெஸ் போட்டு
கோவில் அங்கேயே உள்ளே எங்கள் ஹாஸ்டலுக்குள்ளேயே கோவில் இருக்குது. அந்த கோவில் போய்ட்டு சாமி கும்பிட்டு பப்பா கையில் திருநூறு வச்சு விடுவார். அவ்வளோதான் அதோட எண்டு. அது அவ்வளோதான் முடிஞ்சுது. ஆனால் அந்த பையன் கேட்ட கேள்விகள் எல்லாமே பயங்கர தாக்கம். நாங்களே அவங்க அப்பாவுக்கு எவ்வளோ வயசு இருக்குது? அட்லீஸ்ட் அவர் அப்பாவுக்கு வந்துட்டு 45 இல்லை 50 இருந்திருக்கும். அவருக்கே அவ்வளோ தாக்கம் இருக்கிறப்போ எனக்கு எங்களை மாதிரிலாம் வளர்ந்தவங்களுக்கும் எவ்வளோ தாக்கம் இருந்திருக்கும். அந்த பையன் உண்மையாலுமே கிரேட்டுங்க. சரிகமப்பா உண்மையாலுமே பெஸ்ட்டு ஷோன்னு நான் சொல்லுவேன். எல்லாரோட லைஃப்பையுமே டச்சப் பண்ணுற மாதிரி ஒரு ஷோனா அது சரிகமப்பா ஷோ தான். எனக்கு உண்மையாலுமே லவ் யூ அர்ச்சனாக்கா. அர்ச்சனாக்கா, நான் இப்போயாவது நான் உங்களை மீட் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஃபுல் லவ்வை ஒரு ஹக்கில் நான் காட்டிடுவேன். அந்த அளவுக்கு நான் உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களையும் சரி, டிஜே ஹோஸ்ட் பண்ணுற 2 பேரும், பிரியங்காக்காவும் சரி, அர்ச்சனாக்கா நீங்களும் சரி. பட் சரிகமப்பா மட்டும்தான் நான் ஷோ பார்ப்பேன். அதுலேயும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்க்கா. எனக்கு பயங்கரமாக ஹோஸ்ட் பண்ணுறீங்க, சூப்பர்க்கா. உங்களோட பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூக்கா. நான் இதை ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். எங்களை மாதிரியும் இருக்கிறாங்க, அதை ஞாபகப்படுத்துனதுக்கு. அவங்க அப்பாக்காவது அந்த பையன் ஞாபகப்படுத்தி இதெல்லாம் நான் அவன் அவனோட ஜென்ரேஷன், அவன் அப்பா ஆனக்கப்புறம் தான் குழந்தைய எப்படி பார்த்துப்பேன் அப்படிங்கிறதுக்காக அவன் அதை அந்த வயசில் அவன் யோசித்து எழுதியிருக்கான். அப்படின்னா இப்போல்லாம் அவங்க அப்பா அழுகுறப்போ என்னால் கண் கலங்கி பயங்கரமாக அழுதேன். ஹார்ட் டச்சிங்கான ஒரு விஷயம். உண்மையாலுமே ஹாப்பியாக இருந்துச்சு அந்த ஷோ. எனக்கு மிகப்பெரிய ரொம்ப பிடிக்கும். எனக்கு பாட்டுனாலே ரொம்ப பிடிக்கும். அது ஆல்பம் சாங்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். டான்ஸ் ஆல்பம் சாங் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். என்ன பேசுகிறதுன்னு தெரில. அப்படியே திக்கு திணறிட்டு நிற்கிறேன். எப்பயுமே விட்டால் அழுதுருவோம். அந்தளவுக்கு அந்த கொஷின்ஸ் எல்லாமே தாக்கங்கள் இருந்துச்சு எனக்கு. பட்டு உங்ககிட்டலாம் உங்ககிட்டலாம் ஷேர் பண்ணக்கப்புறம் ஐ ஃபீல் ஹாப்பி. ஏன்னா நாங்களும் இதெல்லாம் அனுபவித்தது கிடையாது. அவன் அப்பா வயசே 50ன்னா பண்ண எங்களோட வயசில் எவ்வளோ சின்ன வயசு. நாங்களாம் இன்னும் அதெல்லாம் அனுபவித்ததே கிடையாது. இப்போ எங்களோட குழந்தைங்கள நாங்கள் கட்டி பிடிச்சி அரவணைச்சி அவங்களுக்கு பார்த்துக்கிறதுல எல்லாத்தையுமே நாங்கள் இருக்கிறப்போ ஐ ஃபீல் ஹாப்பி. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. பட் நாங்களும் அனுபவிக்கலை அந்த சந்தோஷங்களை. நாங்கள் குழந்தையா இருக்கிறப்ப யாரோ பெற்றாங்க, கொண்டு ஹாஸ்டலில் விட்டாங்க. பாப்பா எடுத்து படிக்க வச்சார், வளர்த்துனார். 10ஆம் கிளாஸ் வரைக்கும் இருந்தோம். 12ஆம் கிளாஸில் இருக்கப்போ ஸ்டாப் பண்ணார். 18 வயசு ஆச்சுன்னு வெளில துரத்துனாங்க. மில்லை கொண்டு போய் சேர்த்தாங்க. அங்கே கொஞ்ச நேரம் படித்தோம். அதுக்கப்புறம் போராடி நாங்கள் நல்ல மார்க் இருக்குது அப்படின்னு பிடிச்சி டிப்ளமோ நர்சிங் முடித்தோம். எல்லாம் முடித்து நர்சிங் ஜாப் தான் போகணும்னு நின்று நடுத்தரில் கொண்டு நிற்க வச்சு அதுலேயுமே நிறைய போராட்டங்கள், நிறைய அவமானங்கள் எல்லாம் சந்தித்து அப்புறம் நிறைய ஏற்றத்தாழ்வுகள், அதுலேயுமே நமக்கு லவ் ட்ராமாஸ் எல்லாமே வந்திருக்கோம். எல்லாமே ஆக்ட் ஆகி எல்லாம் முடிஞ்சு எதுவும் வேண்டாம், ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், ஹாஸ்டல்ஸ் எதுவுமே வேண்டாம், நம்ம தனியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு போய் நின்று பெங்களூரில் போய் வேலை பார்க்குறப்போ லவ் வித் அரேஞ்ச் மேரேஜ் ஆகி இப்போ 2 குழந்தையாகி இப்போ நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். அந்த சரிகமப்பா தாக்கம் எனக்கு இருந்ததுனால நான் இதை மறுபடியும் அகெயின் நான் என்னோடய லைஃப்பை ஷேர் பண்ண மாதிரி ஆச்சு. ஐ ஃபீல் ஹாப்பி. லவ் யூ அர்ச்சனாக்கா, லவ் யூ சரிகமப்பா டீம், ஆல் ஸ்ரீனி சார், ஸ்வேதா மேம், சரண் சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரண் சார், சங்கவி மேம், தேங்க்யூ. சரிகமப்பட்டி ஆல் கொரியோகிராஃபர், எடிஷன் மேனேஜர் எல்லாருக்குமே தேங்க்யூ. என்னோட சேனல் @ஸ்ரீபிரியா18 பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் நாளைக்கு, இன்னைக்கு இல்லை. பாய். See you. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகே.
பாய்.